போன வாரம் விஜய் டிவியோட நீயா நானா நிகழ்ச்சி பார்த்துருப்பீங்க நிறைய பேர். அதில் பிரிந்தவர்கள் மீண்டும் சேருவது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சப்ஜெக்டை வந்து கோபிநாத் வந்து நடத்திக்கிட்டு இருந்தார். அதாவது கணவன் மனைவி 2 பேரும் வந்து பிரிந்து போகிறது, நீண்ட காலமாக பிரிந்து வாழ்வது, அதற்கு பிறகு ஒன்று சேர்வது. இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ் வாங்கின கப்புள்ஸ்லாம் கூட வந்திருந்தாங்க. அவங்க அதுக்கப்புறமா டிவோர்ஸ் பேப்பரை கிழிச்சி போட்டுட்டு மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக வாழக்கூடிய அது போன்ற அனுபவங்களை எல்லாம் வந்து அதில் பகிர்ந்து கொண்டார்கள். இந்த நிகழ்ச்சியில் ஆக்சுவலாக ஒரு பக்கம் எடப்பாடியையும் இன்னொரு பக்கம் அண்ணாமலையும் உட்கார வச்சு பேசியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கருத்து தெரிவிச்சிருக்கிறார்கள். அதற்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அவர்களுடைய அந்த பொருந்தா கூட்டணி மீண்டும் அமைந்திருக்கிறது. அவர்கள் குடியும் குடுத்தனமுமாக வாழவில்லை. அவர்களுக்குள்ள நிறைய பிணக்குகள் இருக்கின்றது. அதையெல்லாம் தாண்டி அவர்கள் ஒரு ப்ரெஷரின் அடிப்படையில் இந்த கூட்டணியை வைத்திருக்கிறார்கள். இது ஒரு கட்டாய கூட்டணி, கதற கதற அமித்ஷா அமைத்திருக்கக்கூடிய ஒரு கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு தான் அரசியல் நோக்கர்கள் எல்லாருமே வந்து கருதுகிறார்கள். தமிழிசை சவுந்தரராஜன் இதை ப்ளஷர் கூட்டணி அப்படின்னு சொல்கிறாப்புல சமூக வலைதளங்களில் இந்த வார்த்தையை வச்சுக்கிட்டு இந்த கூட்டணியை பற்றி நிறைய ஆபாசமாகவும் அல்லது வெவ்வேறு அர்த்தங்கள் துணிக்கக்கூடிய வகையிலும் நிறைய கமெண்ட்ஸ் வந்து பாஸ் ஆகி கொண்டிருக்கிறது. உண்மையிலேயே எடப்பாடி ப்ளஷராக தான் இருக்கிறாரா அப்படிங்கிற சந்தேகம் அதிமுகவினருக்கே இருக்கிறது. அதை பற்றி தான் இன்றைக்கி நியூஸ் ரோஸ்ட்டில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு நியூஸ் ரோஸ்ட். அதிமுகவுக்கு இந்த பொருந்தா கூட்டணி புதுசு கிடையாது. ஏற்கனவே இது போல பிரச்சனைகளுடன் இருந்து மீண்டும் வந்து ஒரு கூட்டணியை பாஜகவுடன் அமைத்த ஒரு வரலாறு அந்த கட்சிக்கு உண்டு. 98 முதல் தடவையாக தமிழ்நாட்டில் ஒரு திராவிட கட்சி பாஜகவுடன் கூட்டணி வச்சுது அப்படின்னு சொன்னால் அது அதிமுக தான். அதிமுக பாராளுமன்ற தேர்தலில் கூட்டணி வைத்ததோடு இல்லாமல் அதற்கு பிறகு அமைச்சரவையிலும் பங்கு பெற்றது. அதை பற்றி வந்து பின்னாடி ஜெயலலிதா சொன்னாங்க. அந்த கூட்டணியை விட்டு விலகி வந்ததுக்கு பிறகு ஓராண்டில் வந்து ஜெயலலிதா அந்த கூட்டணியிலிருந்து விலகிய பிறகு வாஜ்பாயுடைய ஆட்சியே கவிழ்ந்து விட்டது. கவிழ்ந்த பிறகு ஜெயலலிதா வந்து சொன்னாங்க, முன்பு ஒரு தவறு செய்தேன், பிஜேபியுடன் தேர்தல் கூட்டணி வைத்து கொண்டேன். அந்த தவறுக்கு பரிகாரமாக தான் நானே பிஜேபி ஆட்சியை கலைத்தும் விட்டேன். இனி எந்த காலத்திலும் பிஜேபியுடன் எந்த உறவும் அதிமுக வைத்து கொள்ளாது அப்படின்னு சொல்லிட்டு ஜெயலலிதா சொன்னாங்க. முன்பு ஒரு தவறு செய்து விட்டேன், பிஜேபியோடு தேர்தல் கூட்டணி வைத்துக் கொண்டேன். நானே பிஜேபி ஆட்சியை கலைத்தேன். இனி எந்த காலத்திலும் பிஜேபியோடு எந்த தொடர்பும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வைத்துக் கொள்ளாது. ஆனா இரும்பு பெண்மணி என்று சொல்லப்படக்கூடிய ஜெயலலிதாவாலேயே அந்த உறுதிமொழியை காக்க முடியவில்லை. எடப்பாடியெல்லாம் ஏமாத்திரம். 2004 அதே பாஜகவுடன் மீண்டும் கூட்டணி வைத்தார் ஜெயலலிதா. தமிழ்நாட்டு மக்கள் அதற்கு தகுந்த பதிலடி கொடுத்தார்கள். 40 தொகுதிகளிலும் திமுக கூட்டணியை வெற்றி பெற வைத்தார்கள். அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் கோழி முட்டையை தான் அந்த தேர்தலில் வந்து கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு வரலாறு 2026 தேர்தலில் திரும்பக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. முன்னாடி திமுக தலைவர் 200 தொகுதிகள் வெல்வோம் ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தார். இப்போது அதிமுக பாஜக கூட்டணி உருவானதற்கு பிறகு 234 தொகுதிகளும் நாங்கள் வென்றாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அவர் சொல்வது என்பது உண்மையில் கள நிலவரமே அப்படி தான் இருக்கிறது என்பதனால்தான் அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து சொல்கிறாரு. ஏன்னா 2021 அதிமுக பாஜக கூட்டணி சட்டமன்ற தேர்தலில் படுதோல்வி அடைகிறது. அதற்கு முன்னாடி 2019 பாராளுமன்ற தேர்தலிலும் படுதோல்வி அடைந்திருந்தது. இப்படிப்பட்ட சூழலில் சில காரணங்களால் பாஜகவை விட்டு நாங்கள் விலகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக சொன்னது. அதிமுகவில் இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்கள் பலருமே பாஜக கூட்டணி இருந்ததுனால்தான் சிறுபான்மையினர் அதிமுகவை புறக்கணித்து விட்டார்கள். இதனால தான் நாங்களாம் தோத்தோம்னு சொல்லிட்டு வெளிப்படையாகவே பேச ஆரம்பித்தாங்க. உதாரணத்துக்கு ஜெயக்குமார் சொன்னது நம்ம எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப ஃபேமஸான விஷயம். நான் ராயபுரத்தில் வந்து முடிசூடா மன்னனாக இருந்தேன், என்னுடைய முடி பறக்கிற அளவுக்கு பாஜக கூட்டணி அமைஞ்சதுனால அமைஞ்சு போச்சு, மக்கள் எல்லாம் வந்து நம்மளை வந்து வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு அவர் சொன்னார். இவங்களோட கூட்டணி வச்சு தாங்க எங்கள் ஆட்சியை போச்சு. ராயபுரத்தில் வந்து நாளா தோக்குறாள், நாளா யாரால தோத்தேன்? பிஜேபியால தான் தோத்தேன். நிறைய தலைவர்கள் சொல்லியிருக்காங்க. செல்லூர் ராஜு சொன்னார், கேபி முனுசாமி சொன்னார், சிவி சண்முகம் சொன்னார். எல்லாருமே வந்து அது போல் வந்து சொல்ல ஆரம்பித்தாங்க. ஒரு கட்டத்தில் பிஜேபியும் இதற்கு வந்து ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சுது. பிஜேபி மறைமுகமாக அதிமுகவை வந்து ஆரம்பத்தில் சீண்டி கொண்டு இருந்தது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, சென்னையில் நடந்த ஒரு ஆர்ப்பாட்டத்தில் பேரறிஞர் அண்ணா அவர்களை பற்றி இழிவாக ஒரு பொய்யை வந்து அண்ணாமலை வந்து பேசினார். அதாவது மதுரையில் நடந்த ஒரு மாநாட்டில் பேரறிஞர் அண்ணா பேசியதாகவும், பேரறிஞர் அண்ணா பேசி முடித்ததுமே முத்துராமலிங்க தேவர் குறிப்பிட்டு, அண்ணா இதே மாதிரி பேசிகிட்டு இருந்தால் மீனாட்சி அம்மனுக்கு வந்து பாலாபிஷேகம் நடக்காது, ரத்த அபிஷேகம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு
அண்ணாவை கண்டித்து தேவர் பேசினார். அண்ணாலாம் பயந்து போயிட்டார். அண்ணா பிடிஆர்லாம் வந்து அப்போ வந்து பயந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு ஆர்ப்பாட்டத்தில் பேசினார். பேசிய போது அது பச்சை பொய், அப்படி எந்த ஒரு சம்பவமே நடக்கலைன்னு சொல்லிட்டு பல பேரும் வரலாற்று தரவுகளோடு அதை வந்து மறுத்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் கட்சி பேரில் அண்ணாவை வச்சுக்கிட்டு அண்ணாமலையை கண்டிக்க வக்கில்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவை நோக்கி எல்லாரும் குற்றம் சாட்ட ஆரம்பித்தாங்க. அப்பத்திலிருந்து தான் பாஜகவை எதிர்த்து அண்ணாமலையை எதிர்த்து அதிமுக தலைவர்கள் நேரடியாக பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆணவமாக பேசினா அவ்வளோதான், அழிஞ்சு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவி சண்முகம் அண்ணாமலைக்கு வந்து சூடாக பதிலடி கொடுத்தார். அதுக்கு அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா, 6 மணிக்கு மேலே அவர்கிட்ட போய் மைக் எண்ணிட்டிங்கன்னா அப்படி தான் பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு சிவி சண்முகத்தை ஒரு குடிகாரன் என்பதை போல சித்தரித்து அண்ணாமலை வந்து பதிலடி கொடுத்தாரு. ஜெயக்குமாருக்கு கோபம் வந்துச்சு. அவர் ஏற்கனவே பிஜேபி மேலே காண்டில் இருந்தார். அவர் என்ன சொன்னார், பிஜேபி நீ நோட்டாவுக்கு கீழே தான், நீ ஒரு வேஸ்ட் லக்கேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாணியில் அவர் ஒரு பதிலடி கொடுத்தாரு. அண்ணாமலை என்ன சொன்னார், ஜெயக்குமாரை பார்த்துட்டு, என் வளர்ச்சியில் உனக்கெல்லாம் பொறாமை அப்படின்னு சொன்னார். அவர் இப்படி இன்னும் பெருசாக வளர்ந்துட்டாருன்னு தெரியல. அரவக்குறிச்சியிலையும் தோத்தாரு, கோயம்புத்தூர் பாராளுமன்ற தேர்தலையும் தோத்தாரு. அண்ணாமலையால் வந்து மக்களை சந்தித்து வெற்றி பெறவே முடியாது என்பதுதான் நிலைமையாக இருக்கிறது. அவர் வந்து ஜெயக்குமாரை பார்த்து சொன்னார், பலமுறை அமைச்சராக இருந்தார், பலமுறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்து அவரை பார்த்து சொன்னார், என் வளர்ச்சியை பார்த்து உனக்கு பொறாமை அப்படிங்கிற மாதிரி சொன்னார். 2024 பாராளுமன்ற தேர்தலின் போது பிரச்சாரத்தின் போது அதிமுக பாஜக கூட்டணி இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து எடப்பாடி வந்துட்டார். இந்த 2024 தேர்தலுக்கு மட்டும் கிடையாது, 2026 தான் இனிமேல் எதிர்காலத்திலே இது தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயலலிதா முன்னாடி சொன்னாங்க இல்லையா, அதே மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தான் வந்து எடப்பாடி சொன்னார். அப்போது இங்கே பிரச்சாரத்துக்கு வந்த அமித்ஷா அதிமுக ஒரு ஊழல் கட்சி அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் வந்து பிரச்சாரத்தை வந்து செய்துவிட்டு போனார். திமுகவையும் வந்து அவர் வந்து திட்டுவார். திட்டும்போது அதிமுகவையும் சேர்த்து தான் வந்து அவர் வந்து திட்டிட்டு போனார். அதேமாதிரி அண்ணாமலையும் வந்து ஜெயலலிதாவை பற்றி மிக மோசமாக ஊழலுக்காக ஜெயிலுக்கு போன ஒரே முதல்வர் ஜெயலலிதா தான் அப்படின்னு ஒரு பேட்டியில் வந்து சொல்லியிருந்தார். அண்ணாமலை சொன்னது இந்த முறை வந்து உண்மைதான். ஊழலுக்காக தமிழ்நாட்டில் வந்து ஜெயிலுக்கு போன ஒரே முதல்வர் வந்து ஜெயலலிதா தான். ஜெயலலிதா வந்து A1 பெங்களூர் கோர்ட்டில் வந்து தீர்ப்பிடப்பட்டவர். அதன் அடிப்படையில் அவர் பரப்பன அக்ரஹார சிறையில் வந்து இருந்தார். இதை தான் வந்து அண்ணாமலை சொன்னார். அப்புறம் ஒரு கட்டத்தில் உச்சத்துக்கு போய் அண்ணாமலை எடப்பாடி ஒரு தற்குறி அப்படின்னு சொல்லிட்டாரு. எடப்பாடி பழனிசாமி என்கின்ற தற்குறிக்கு எந்த விதமான அதிகாரம் கிடையாது. ஒரு தற்குறியை இன்னொரு தற்குறியை பார்த்து தற்குறி என்கிறதே அப்படின்னு நம்ம கவிதை எழுதக்கூடிய அளவுக்கு இந்த மோதல் வந்து ஒரு பெரிய கிளைமேக்ஸை நோக்கி, அதிரடி கிளைமேக்ஸை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கையில் தான் திடீர்னு சொல்லிட்டு அமித்ஷாவை டெல்லியில் போயிட்டு எடப்பாடி பார்த்தாரு. அங்கே என்ன பேசுனாங்க, ஏது பேசுனாங்க என்கிற விவரங்கள் வெளியே வரவில்லை. நாங்கள் மாநில சுயாட்சிக்காக பேசிட்டு வந்தோம்னு சொல்லிட்டு நம்மக்கிட்டலாம் வந்து எடப்பாடி காது குத்துனார். எடப்பாடி போய் என்னத்தை போய் மாநில சுயாட்சியை பேச முடியும், பார்க்கறதுக்கு அவர் மளிகை கடை வச்சிருக்கிற மாதிரி இருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் அப்போவே வந்து சந்தேகப்பட்டாங்க. அதற்கு பிறகு அமித்ஷா இங்கே வராரு, போய் குருமூர்த்தியை பார்க்குறாரு, திருப்பி ஹோட்டலில் போய் உக்காடுறாரு. எடப்பாடியை கட்டாயமாக அந்த ஹோட்டலுக்கு வர வச்சு நாங்கள் கூட்டணி வச்சுக்கிறோம், கூட்டணி ஆட்சியை தான் வந்து 2026 தமிழ்நாட்டில் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பேட்டியை வந்து சொல்லிவிட்டு போயிட்டார். அப்போது அமைதியாக இருந்த எடப்பாடி அதற்கு 2 நாள் கழிச்சு வந்து கூட்டணி ஆட்சிலாம் கிடையாது, அதிமுக தலைமையில் தேர்தல் உடன்பாடு, அதிமுக தான் ஆட்சி அமைக்கும், நான் தான் முதல்வர் அப்படிங்கிற மாதிரியான விளக்கத்தை எல்லாம் வந்து அவர் வந்து கொடுத்திருக்கிறாரு. அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சி அமைக்கும். ஆனால் பின்னணியில் என்னன்னா, இந்த கூட்டணி வந்து எடப்பாடியுடைய மன விருப்பத்துடன் நடக்கவில்லை. ஏன்னா எடப்பாடியை எந்த அளவுக்கு புண்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு புண்படுத்திட்டு போயிட்டார் முன்னாள் மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை. அந்த பீரியடில் இவர்கள் மாறி மாறி அடித்து கொண்ட போது என்ன மாதிரி ஆச்சுன்னா, அந்த ராஜகுமாரன் படத்தில் கவுண்டமணியும் செந்திலும் வந்து மாறி மாறி பேசுவாங்க இல்லையா, மணிமேகலைக்காக பேசுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எடப்பாடி ஒரு தற்குறின்னு அவரு சொல்ல, நீ ஒரு வேஸ்ட் லக்கேஜ்னு இவங்க சொல்ல, இப்படியாக மாறி மாறி அவர்கள் உண்மையை பேசி கொண்டார்கள் இல்லையா. அந்த காலகட்டத்தில் தொண்டர்களிடையே ஒரு பெரிய மனப்பிளவு ஏற்பட்டு விட்டது. பாஜகவை அதிமுகவினர் ஒரு வேண்டாத விருந்தாளியாகத்தான் இப்போது வந்து பார்க்குறாங்க. இந்த கூட்டணி உடன்பாடு எடப்பாடி அறிவித்ததுக்கு பிறகும் கூட பார்க்குறாங்க. அதே போல் பாஜகவினர் எடப்பாடியை இலக்காரமாக தான் பார்க்குறாங்க. ஏன்னா அண்ணாமலை அந்த அளவுக்கு எடப்பாடியை வந்து இலக்காரப்படுத்தி வச்சிருக்கிறாரு. அதிமுக என்கிற கட்சியை வந்து ஊழல் கட்சின்னு சொல்லிட்டு அமித்ஷாவே வந்து சொல்லிவிட்டு போயிட்டுருக்கிறாரு. இதனால் பாஜக தொண்டர்களுக்கும் கூட அதிமுக கூட்டணியில் வந்து பெருசாக இன்றைக்கி வந்து ஈடுபாடு கிடையாது. பாஜக தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, அண்ணாமலை பெருசாக கட்சியை வளர்த்து விட்டு போயிட்டார், 2026 இங்கே தாமரை மலர போகுது, இங்கே பாஜகவில் இருந்தால் ஒரு முதல்வர் உருவாக போகிறாருன்னு பாஜக தொண்டர்கள் நினச்சிட்டு இருக்கிறாங்க.
இப்படி இருக்கும்போது எடப்பாடி வந்து கூட்டணி ஆட்சியெல்லாம் கிடையாது, அதிமுக தான் ஆட்சி அமைக்கப் போகிறது, எடப்பாடி சொல்லி ஒரு குழப்பிக்கிட்டு இருக்கிறாரு. இப்படியாக ஒரு குழப்பமான ஒரு நிலைதான் இருக்கிறது. ஆனால் உண்மையில் இந்த கூட்டணி கட்டாயத்தின் அடிப்படையில் தான் உருவாக்கப்பட்டது. இது ப்ளஷர் கூட்டணி அல்ல. இன்னும் பச்சையாக சொல்லப்போனால் ஆங்கிலத்தில் வந்து பிடிஎஸ்எம்னு ஒரு வேர்டு இருக்குது. அது என்னன்னு வந்து நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும். அதுபோல் இந்த கூட்டணியின் காரணமாக 2 தரப்புமே மசோகிஸ்டுகளைப் போல தங்களை தாங்களே துன்புறுத்தி கொண்டு ப்ளஷர் காண்கிறார்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம்தான் எல்லோருக்குமே வருகிறது. ஏன்னா சந்தோஷமே இல்லாமல் 2 பேரை கட்டாயத்தின் அடிப்படையில் சேர்த்து வச்சுருக்காங்க. எடப்பாடிக்கு என்ன கட்டாயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடப்பாடி மீதும் அவருடைய சகாக்களான முன்னாள் அமைச்சர்கள் மீதும் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது, ஐடி ரெய்டு எல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் தான், அதாவது ஒரு சுயநலத்தின் அடிப்படையில் தான், கட்சி தொண்டர்களை பற்றியோ கட்சியின் எதிர்காலத்தை பற்றியோ கவலைப்படாமல் சுயநலத்தின் அடிப்படையில் தான் இதற்கு ஒன்றிய அரசாங்கத்துடைய ஒத்துழைப்பு நமக்கு இருந்தால் இந்த பிரச்சனைகள்லேருந்து நம்ம தப்பிச்சிக்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில் அவர் கூட்டணிக்கு போயிருக்கிறாரு. அவரை கூட்டணிக்கு வர வைப்பதற்காக செங்கோட்டையனை வைத்து ஒரு சித்து விளையாட்டை அமித்ஷா வந்து விளையாடினார். அதுவும் இல்லாமல் ஓபிஎஸ், தினகரன், சசிகலா போன்றவர்களை எல்லாம் வந்து நீ வந்து மறுபடியும் கட்சிக்குள்ளே சேர்த்துக்கணும்னு வற்புறுத்தி கொண்டிருக்கிறார். இதுவரை வெளிப்படையாக ஓபிஎஸ், தினகரன், சசிகலாவை பற்றி எடப்பாடி இந்த கூட்டணிக்கு பிறகு வந்து எடப்பாடி வந்து பெருசாக பேசலை அப்படிங்கிறத நீங்கள் வந்து கவனிக்கணும். தேர்தல் நெருக்கத்தில் இவர்களை அதிமுகவில் வந்து மீண்டும் சேர்த்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. அதை அமித்ஷா இவருக்கு வந்து ஒரு கண்டிஷனாகவே, கூட்டணிக்கான ஒரு கண்டிஷனாகவே போட்டிருப்பதாக சொல்கிறார்கள். அதுவும் இல்லாமல் எந்த பேச்சின் அடிப்படையில், எந்த உடன்பாட்டின் அடிப்படையில் இந்த தேர்தல் கூட்டணி உருவாகி இருக்கிறது என்பதை 2 தரப்புமே இன்னமும் விவரமாக வெளியில் பேசவில்லை. அது மாதிரி பேசுனா அது எடப்பாடிக்கு கட்சிக்குள்ளேயே நிறைய செல்வாக்கை குறைக்கக்கூடிய விஷயமாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அமித்ஷா நினைக்கிறார். ஏன்னா தொகுதிகள் எண்ணிக்கை, கூட்டணி அமைச்சரவை அப்படின்னு பிஜேபி நிறைய டிமாண்ட்ஸை எடப்பாடியிடம் வைத்திருக்கிறது. குறைந்தபட்சம் பிஜேபிக்கு 80 தொகுதிகள் கொடுக்க வேண்டும், பிஜேபிக்கு அமைச்சரவையில் ஒரு 7-8 அமைச்சர்களை வந்து கொடுக்கணும். அதுவும் பிஜேபிக்கு மட்டுமல்லாமல் பிஜேபி கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளும் வந்து இந்த அமைச்சரவையில் வந்து பங்கு கொள்ளும். அவங்கவுங்க தரத்துக்கு ஏற்ற மாதிரி 1-2 அமைச்சர்களை வந்து கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான கண்டிஷன்களை எல்லாம் பிஜேபி போட்டிருக்கிறது. அந்த கண்டிஷன்களை எல்லாம் எடப்பாடி ஒப்புக்கொண்டிருக்கிறார் என்கிறதன் அடிப்படையில் தான் இந்த கூட்டணி உருவாகி இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. எடப்பாடியால் தான் என்னெல்லாம் கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத 2ஆம் கட்ட தலைவர்களிடம் கூட சொல்ல முடியாமல் திணறி கொண்டிருக்கிறார். அப்படி சொல்லிட்டார்னா எடப்பாடியை ஒரு ஆளுமை கிடையாது, அந்த ஆளு ஒரு கிடையாது என்று கட்சியினர் நினைக்கக்கூடிய வகையில் கேவலமான கண்டிஷன்களுக்கெல்லாம் அவர் ஒப்புக்கொண்டிருக்கிறார். கட்சியை அமித்ஷாவிடம் அடகு வைத்திருக்கிறார் அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாகிடும். இப்படியாக 2 தரப்புமே வந்து ஒரு மனக்கசப்போடு தான் இப்போது சேர்ந்து வாழ்கிறார்கள். இவர்களுடைய வாழ்க்கை வந்து 2026 என்னவாக போகிறதுங்கிறது வந்து மக்களுடைய தீர்ப்பில் தான் இருக்கிறது. மக்களுக்கு ஏற்கனவே பிஜேபினா இலக்காரமாக இருக்கிறது, பிஜேபியுடன் சேர்ந்த அதிமுகவை பார்த்தா ரொம்ப இலக்காரமாக இருக்கிறது. 2 பேரும் சேர்ந்து என்ன சொல்லி வாக்குகளை கேட்கப் போகிறார்கள், அவர்களுடைய தொண்டர்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா, இதெல்லாம் வந்து இனி வரக்கூடிய நாட்களில் தான் வந்து நமக்கு தெரியும். ஆனால் இப்போதைக்கு பார்க்கும்போது ஒரே வீட்டில் தான் சேர்ந்து இருக்கிறாங்க, ஆனால் உள்ள வேறு ரூமில் படுத்து தூங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அதிமுக பாஜக கூட்டணி இருக்கிறது. இந்த கூட்டணியில் என்னத்த ப்ளஷர் இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஆச்சரியம் தான் நமக்கு மேலிடுகிறது. வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.